வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ ஒரு பக்கம் நம்மள ஆச்சரியப்படுத்துது. ஆனா இன்னொரு பக்கம் அது எப்படி முடிவுகள் எடுக்குதுங்கிறது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி பெரிய மர்மமா இருக்கு. வாங்க இந்த மர்மத்தெல்லாம் விலக்கி ஏஐயை எப்படி உண்மையிலேயே நம்பகமானதா மாத்துறாங்கன்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏஐ ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி தான் வேலை செய்யுதுன்னா, அது குடுக்குற முடிவுகளை நாம எப்படிங்க நம்புறது? யோசிச்சு பாருங்க. ஒரு பேங்க்ல லோன் கிடைக்கலன்னாலோ, இல்ல ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தாலோ, அந்த முடிவுக்கான காரணம் நமக்கு தெரிய வேண்டாமா? இங்க தான் ஏஐ நிர்வாகத்தோட அவசியம் நமக்கு புரிய வருது. சரி, இந்த பெரிய சவாலை எதிர்கொள்ள முதல்ல சில அடிப்படை கோட்பாடுகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். பிளாக் பாக்ஸ் பிரச்சனைனா என்னன்னா, ஏஐ ஒரு முடிவை எப்படி எடுத்ததுன்னு நம்மால விளக்கவே முடியாத ஒரு நிலைமை. நாம ஒரு இன்புட் கொடுப்போம், அது ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஆனா நடுவுல என்ன மேஜிக் நடந்துச்சுன்னு ஒரு மர்மமாவே இருக்கும். இது சும்மா ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை மட்டும் இல்லைங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ இல்ல மருத்துவ மாதிரியான விஷயத்திலயோ தவறான முடிவுகள் வந்தா அதோட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். அப்போ இந்த பிளாக் பாக்ஸ் சிக்கலை சரி பண்ண 3 முக்கியமான கோட்பாடுகள் உதவுது. முதல்ல நியாயம், அதாவது ஏஐ எந்த ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கும் சாதகமாவோ பாதகமாவோ இருக்கக்கூடாது. ரெண்டாவது விளக்கத்தன்மை, ஏஐ எடுத்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நம்மால புரிஞ்சிக்க முடியணும். மூணாவது வெளிப்படைத்தன்மை, இந்த ஏஐ எதுக்காக எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த மூணையும் வச்சுதான் நாம நம்பிக்கையை உருவாக்க முடியும். கோட்பாடுகள் எல்லாம் சரிதான். ஆனா அதெல்லாம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? அதுக்கு சில கருவிகள் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். ஏஐல வர்ற பெரிய சவால்களுக்கு இந்த கருவிகள் எப்படி நேரடியான தீர்வா இருக்குன்னு பாருங்க. ஏஐ ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்ததுன்னு புரியலையா? அதுக்கு தீர்வு விளக்கத்தன்மை. அது தவறான இல்ல தீங்கு விளைவிக்கிற விஷயங்களை உருவாக்குதா? அதுக்கு தீர்வு பாதுகாப்பு வேலிகள். இந்த பிளாக் பாக்ஸ் மர்மத்தை உடைக்கிற ஒரு நேரடியான கருவிதாங்க அமேசான் சேஜ்மேக்கர் கிளாரிஃபை. ஒரு ஏஐ மாடல் எதுக்காக ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுத்ததுன்னு இது துல்லியமா நமக்கு புரிய வைக்கும். இதனால நாம முன்னாடி பேசின விளக்கத்தன்மைங்கிற கோட்பாட்டை நடைமுறைக்கு கொண்டு வர முடியுது. ஏஐ பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த பாதுகாப்பு வேலிகள் அதாவது கார்ட்ரெயில்ஸ் ரொம்பவே உதவுது. இது எப்படின்னா ஏஐ எதை பத்தி பேசலாம் எதை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பு வடிகட்டி மாதிரி வேலை செய்யும். இதனால தப்பான இல்ல பொருத்தமில்லாத பதில்களை நம்மால தடுக்க முடியும். இந்த பாதுகாப்பு வேலிகளை அமைக்கிறது ரொம்பவே சுலபம். வெறுப்பு பேச்சு மாதிரி தீங்கு விளைவிக்கிற விஷயங்களை நாம பிளாக் பண்ணலாம். அரசியல் மாதிரி சில தலைப்புகளை ஏஐ விவாதிக்காம இருக்க சொல்லலாம். ஏன் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை கூட நம்மால வடிகட்ட முடியும். இப்படிதான் ஒரு கோட்பாட்டை நாம நிஜ வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறோம். இந்த கேள்விதான் நம்மள ஏஐ நிர்வாகத்தோட அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்த மாதிரி தானியங்கி கருவிகள் மட்டும் இருந்தா போதுமா, இல்ல இன்னும் வேற ஏதாவது தேவையா? சரி வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது டெக்னாலஜி மட்டும் பத்தாது. இந்த ஒரு வரிய கவனிங்க. ஏஐ செயல்முறையில மனித மேற்பார்வை எவ்வளவு முக்கியம்னு இது நேரடியா சொல்லுது. கடைசியில ஒரு மனுஷனோட பார்வை ரொம்ப அவசியம்ங்கிறத இது காட்டுது. இந்த மனித தலையிட்ட ஒரு சிஸ்டமா மாத்துறதுக்கு தாங்க இந்த அமேசான் ஆக்மெண்டட் ஏஐ அதாவது A2I உதவுது. ஏஐ ஒரு முடிவுல உறுதியா இல்லாதப்போ ஒரு மனுஷன் உள்ள வந்து சரிபார்க்க இது ஒரு பாதுகாப்பு வலைய உருவாக்குது. இந்த செயல்முறை ரொம்ப எளிமையா நடக்குது. ஏஐ ஒரு கணிப்புல ரொம்ப குறைவான நம்பிக்கையோட இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை ஒரு மனித மதிப்பாளருக்கு அனுப்பிடும். சொல்லப்போனா மிஷினுக்கு சந்தேகம் வரும்போது அது ஒரு மனுஷனோட உதவியை நாடுது. இது மனிதனையும் இயந்திரத்தையும் இணைக்கிற ஒரு அருமையான அமைப்பு. இப்போ ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட கருவிகள்ல இருந்து வெளியே வந்து உலக லெவல்ல நம்பிக்கையை உருவாக்குற தரநிலைகளை பத்தி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஏஐய உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்பணும்னா ஒரு கம்பெனிக்கு மட்டும் பொருந்துற விதிகள் பத்தாது. எல்லாருக்கும் பொதுவான விதிகள் நமக்கு தேவை. அதுதான் உண்மையான நம்பிக்கையை உருவாக்கும், இல்லையா? இங்க தான் ISO 4201 உள்ள வருது. இது சும்மா ஒரு பரிந்துரை கிடையாதுங்க. ஏஐய பொறுப்பா நிர்வகிக்கிறதுக்கான ஒரு முறையான சர்வதேச அங்கீகாரம் பெற்ற தரம் இது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தரம் ஏஐயை உருவாக்குறதுல இருந்து அதை பயன்படுத்துறது, அதுக்கு பிறகும் அதை நிர்வகிக்கிறதுக்குன்னு ஒரு முழுமையான வாழ்க்கை சுழற்சியை கொடுக்குது. நாம கோட்பாடுகள், கருவிகள், மனித மேற்பார்வை, உலகளாவிய தரநிலைகள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா பொறுப்பான ஏஐக்கு இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒற்றை விஷயம் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பதில் மனித மேற்பார்வை. ஆமாங்க, கருவிகளும் செயல்முறைகளும் ரொம்ப அவசியம், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா கடைசியில டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அதை வழிநடத்த மனிதனோட அறிவும் தார்மீக பொறுப்பும் கண்டிப்பா தேவை. ஒரு நம்பிக்கையான ஏஐக்கான உண்மையான திருவுகோள் அதுதாங்க